இந்த புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இதில் எர்த்தம் பார்த்திங்கன்னா பாட்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது சமையல் பாத்திரம்னு சொல்கிறாங்க. வானத்தை வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு அந்த பாத்திரத்தை மூடுற லிட்டுன்னு சொல்கிறாங்க, மூடின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபயருங்கிறத அதாவது அடுப்பு எரியும்ல கீழே, அதை வந்து ஃபயர்னு சொல்கிறாங்க. டே அண்ட் நைட்டுங்கிறத மரக்கட்டை. அதுக்கப்புறம் சீசன் மந்த் இதை வந்து கிண்டுற கரண்டி. டைம் குக்ஸ் ஆல் பீயிங்ஸ். ஸோ காலம் எல்லா உயிர்களையும் சமைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மகாபாரதத்தில் எக்ஷா சொன்ன வரி இது. ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கை வந்து காலத்தின் கட்டுப்பாட்டில் தான் சுழண்டுட்டு இருக்கு இல்லையா? அதாவது உலகம் ஒரு சமையல் பாத்திரம் போல், காலம்தான் சமையல்காரர், சரியா? நம்முடைய வாழ்க்கைங்கிறது அந்த பாத்திரத்தில் சமைக்கப்படும் உணவு மாதிரி. இதில் காலம்தான் வாழ்க்கையே. சரி, இப்போது சாதம் வெந்துடுச்சு, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மரணத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மரணத்தை சொல்ல வருது. ஓகே, ஸோ எல்லாமே ரொம்ப கொஞ்சம் காலம்தான். ஸோ லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் இந்த புக்கோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ.